வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸில் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி பேச வரலைங்க. பட் லாங் டிஸ்டன்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்டாக வந்து ஃபாதர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அப்ராடில் ஒர்க் பண்ணுற ஒரு அப்பாக்களாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நான் நிறையா வந்து மேரிடைம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து இன்றைக்கி சீஃபேரர்ஸும் வந்து ஒரு 4 to 6 months வந்து சேல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவ்வப்பொழுது ஃபேமிலிக்கு விசிட் கொடுக்குற ஒரு ஃபாதர்ஸ் அவங்களுக்கான ஒரு பதிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து அவங்கள வந்து எந்த மாதிரி அவங்க மனநிலையில் இருக்கலாம், ஸோ அவங்க எப்படி அவங்க பேரண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் ப்ளஸ் லிட்டில் பிட் ஆன் ரிலேஷன்ஷிப் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒரு சவுதி அரேபியா, கத்தாரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு அப்ராடில் வந்து இன்றைக்கி வந்து தன் ஃபேமிலிக்காக வந்து இன்றைக்கி சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ இயர்லி வந்து ஒரு 10 days மட்டுமே விசிட் பண்ணுறது, இல்லை 1 month வர்றது, இல்லை அது கூட வர முடியாமல் இருக்கிறது, பல வருஷங்களாக வந்து வர முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து இன்றைக்கி சந்திக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஃபைனலாக வந்து why are we doing this அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் சம்டைம்ஸ் வந்து அவங்கள இது ஸ்ட்ரைக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே உழைக்கிறோமே, எல்லாமே நம்ம ஃபேமிலிக்கு தானே, அந்த ஃபேமிலி நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உளைச்சல்னு இன்றைக்கி நிறையா வந்து ஆண்கள் இருக்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்க எப்படி அவங்க மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டா அவங்க வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, அவங்க ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து இந்த பதிவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் நிறையா வந்து பேரண்டிங் விஷயங்கள் சப்ஜெக்ட்ஸும் நம்ம இங்கே கவர் பண்ண போகிறதுனால இதை கண்டிப்பாக இந்த பதிவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டியூரேஷன்னாலும் அவங்க திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, இதை நான் பண்ணுறதே என்னோடய ஃபேமிலிக்கு தானே அப்படிங்கிற ஒரு சாக்ரிஃபைசிங் மைண்ட் செட் இருக்கும் பொழுது அவங்களோட எதிர்பார்ப்பு ஃபேமிலிக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்க வந்து ஃபேமிலி நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் வந்து இது ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒரு விருந்தும் மருந்தும் எவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 1 week அவங்களுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும். அப்புறம் போக போக வந்து அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னடா அது நம்ம இவ்வளோ பண்ணி கூட நம்மளுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க போக வேண்டியிருக்கும். பட் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆப்சன்ஸில் வந்து உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லைனா குழந்தைங்களாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு ரொட்டீன்குள்ளே போயிடுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்குள்ளே அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ சடனாக நீங்கள் திரும்பி வந்து இங்கே வந்து வரும்போது அதை அகாமடேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நீங்கள் வர்றது. பட் ஸ்டில் அந்த ஹாப்பினஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அது அவங்களுடைய ருட்டீன் லைஃப்பில் வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கான ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை வந்து ஒரு குழந்தைங்கள் வந்து ஒரு விதமாக ஒரு அம்மாவால் வளர்க்கப்படும் போது இங்கே வந்து ஒரு அப்பா வந்து இந்த மாதிரி என்னோட குழந்தை இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், நல்லா படிக்கணும், இதெல்லாம் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரியான கேள்வியை வந்து அம்மா கிட்ட வைக்கும் பொழுது அவங்க வந்து மனசு கஷ்டப்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ஒரு பிரச்சனைகளை வந்து இன்றைக்கி இந்த மாதிரியான ஃபேமிலிஸ் வந்து சந்திக்கிறாங்க. இந்த மாதிரியான ஃபேமிலிக்கான ஒரு விஷயம் வந்து சொல்லலாம் இந்த பதிவு. ஸோ இந்த ஃபேமிலியில் ஒருத்தவங்களும் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எடுத்துக்கிட்டால் யாருமே இதில் காயப்படாமல் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் நீங்கள் இதை செய்கிறதே வந்து உங்களோட குழந்தைங்களுக்காக தான். அவங்க நிச்சயமாக வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா, மன ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்களா, சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அவங்களால அவங்களோட பொட்டென்ஷியல் வந்து அவங்களால கொடுக்க முடியுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே பார்க்குறோம். நிறைய பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் ஃபாதர்ஸ் இருக்கிற ஃபேமிலியில் வந்து இருக்கிற குழந்தைங்கள் வந்து ஒரு அவங்களுக்கே தெரியாத ஒரு ப்ரெஷருக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னா மிக ஆகாது. நான் நிறைய என்னோடய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறேன். ஸோ அதை வந்து சில சிங்கிள் பேரண்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு மதர்ஸ் வந்து இதை அவங்கள அறியாமே நிறைய தடவை வந்து இதை குழந்தைகிட்ட சொல்லி காட்டுறாங்க. உனக்காக உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, உனக்காக வந்து நாங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணுறோம், நீ இதை கூட பண்ண மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தை பருவத்திலேருந்தே இந்த பிள்ளைங்க கேட்டு 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 வளரும் பொழுது கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல நோக்கத்தில் தான். இதன் மூலமாக அந்த குழந்தை வந்து வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு படிக்கணும் அப்படிங்கிறது தான். பட் இது வந்து ஒரு குழந்தை பருவமாக இருக்க வரைக்கும் அதை செய்ய முடியுது. பட் ஒன்ஸ் தே கம் டு த டீனேஜ் இஸ் ஆல்ரெடி ரொம்ப கடினமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வரும்போது அவங்களுக்குன்னு சில தேவைகள், ஆசைகள் அதெல்லாம் அவங்களுக்குள்ளே வரும். அப்போ வந்து அவங்க கொஞ்சம் டைவர்ட் ஆவாங்க, அவங்களுடைய ஸ்டடீஸ்லேருந்து டைவர்ட் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சில இது ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து அவங்கள மாற்றும். இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் படிப்பில் வந்து அவங்க டிரேல் ஆவாங்க. அந்த நேரத்தில் இன்னும் நிறையா ப்ரெஷர், கண்டிப்பாக அவங்க 10th +2 அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நிறையா ப்ரெஷர் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேஸில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்ற போது படிக்கவும் முடியல, அதே நேரத்தில் அப்பா அம்மா சொல்கிறதையும் கேட்க முடியலன்னு சொல்லும்போது தான் குழந்தைங்க வந்து அப்படியே டைவர்ட் ஆகிட்டு தே கெட் இன் டு சம்டைம்ஸ் ராங் பாத்து கூட போயிடுறாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இல்லைனா வந்து இந்த மாதிரி கோப்பப் பண்ண முடியாத குழந்தைங்க வந்து டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில நேரம் வந்து செல்ஃப் ஹார்ம் பண்ணி
தற்கொலை முயற்சிக்கு கூட இந்த குழந்தைங்க வந்து போயிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக காணப்படுவாங்க. நான் படிக்க மாட்டேன், நீ சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இல்லைனா கதவு பூட்டிட்டு உள்ளே இருக்கிறது, மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, படிக்கிறது இல்லை, இப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் உண்மையாக ஆழமாக இந்த குழந்தைங்களோட மனசுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ பெரிய ஒரு குற்ற உணர்வில் இன்றைக்கி சிக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மேலே ஒரு பெரிய பழுவே வைக்கப்பட்டிருக்கு, ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியலையே, ஏன் செய்ய வேண்டியதானே நம்ம கேட்கலாம் ஈஸியாக. பட் அந்த ப்ரெஷர், நார்மலாக உங்களை வந்து ஏபிசிடி எழுத சொன்னால் நம்ம எழுத முடியும், கழுத்தில் கத்தி வச்சுட்டு எழுதுங்கன்னா அந்த சிம்பிள் ஏபிசிடி கூட நம்மளால் எழுத முடியாது. ஸோ அதே மாதிரி தாங்க இவ்வளோ ஒரு மன உளைச்சலில், ஒரு பழுவில் நம்மளால் வந்து படிக்க முடியுமா அப்படின்ற போது அவங்களால அது ரொம்ப கடினமாயிட்டு கொஞ்ச நாளில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க அதை கிவ் அப் பண்ணுற நிலைமையில் இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் எதற்காக ஆசையாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம செய்கிறோம், குழந்தைங்களுக்காக நம்ம இவ்வளோ தியாகம் செஞ்சு கடைசியில் குழந்தை உருப்படாமல் போகிறது, படிக்கிறது இல்லை, கடைசியில் பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரி ஆகிடுறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம பேரண்டிங்கில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தால் இந்த நிலைமைக்கு நம்ம வர வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் அப்பா நம்மளுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாலுமே கூட நம்ம வந்து அந்த ப்ரெஷர் அவங்க மேலே போடாமல் நம்ம சொற்களை வந்து ரொம்ப கவனமாக வந்து எடுக்கணும். சொற்களை நம்மளால் சரியாக சொல்ல முடியலன்னா உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொற்கள் வர வேண்டிய அவசியம் அங்கே கிடையாது. அதுக்கும் மேலே ஒரு ஸ்டெப் போய் பார்த்தீங்கன்னா, இங்கே போய் வேலை செய்கிற பெற்றோர்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்கக்கூடிய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, இந்த வேலையை நான் எனக்காகவும் தான் செய்கிறேன், எனக்கும் இதை பிடிச்சிருக்கு, பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். இங்கே வந்து அவங்க அப்படியே ஃபுல்லாக மெழுகுவர்த்தி மாதிரி நான் சாக்ரிஃபைசிங் மைண்ட் செட்டில் இருக்கேன், எனக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் போகும்போது தான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷரை வந்து அந்த மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், அவங்க மேலே வந்து திணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். வந்த உடனே வந்து இப்போது நம்ம சீஃபேரர்ஸோடைய ஃபேமிலி லைஃப்பை பார்க்கும்போது அங்கே ஹைலி டிசிப்ளின்ட் என்விரான்மெண்ட்டில் அவங்க இருந்துட்டு இங்கே வரும்போது குழந்தைங்க கரெக்ட் டயத்துக்கு எழுந்துக்கிறது இல்லை, புத்தகத்தை சரியாக வந்து பேக்கில் வைக்கிறது இல்லை, அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோச்சிக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக இப்போ கொஞ்சம் காலத்துக்கு தான் அப்பா வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் எப்போ திரும்பி போவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அந்த பிள்ளைங்க இருக்கும்போது இது ரொம்ப மனக்கசப்பான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாமே குழந்தைங்க செய்கிறோம், கடைசியில் உங்களே அவங்களுக்கு பிடிக்கல, எப்பப்பா நீ திரும்பி போவன்றதை கேட்குற மாதிரி இருக்கும்போது தட் இஸ் அ டைம் யூ பிரேக். தென் வாட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இட் ஆல்? அவங்க கண்டவங்கக்கிட்ட நான் திட்டு வாங்குறேன், நான் வந்து என் உயிரை பணைய வச்சு வேலை செய்கிறேன், இங்கே இவ்வளோதானா எனக்கு இங்கே மரியாதை, இவ்வளோதானா எனக்கு அன்பு அப்படின்னு கிடைக்கும்போது தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிற ஒரு விஷயம், ஒரு வாழ்க்கையில் ஒரு சாய்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு ஜாப் விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்காக போகிறீங்க இல்லை நம்ம சொல்லலை. பட் ஸ்டில் அதை மனசு வந்து முழுமையாக அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் இவங்களுக்காக தான் செய்கிறேன், நான் அவங்க மேலே நீங்கள் வந்து ஒரு உங்களை அறியாமல் ஒரு பாரத்தை அவங்க மேலே வைக்கிறீங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் வந்து இந்த வேலை எனக்கு என்னங்க பிடிச்சிருக்கா, இதுக்காக தானே செய்கிறேன் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கும் வந்து ஒரு நன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி வேலையே செய்யாமல் நம்ம வீட்டில் இருந்தாலும் ஒரு மரியாதையும் கிடைக்க போகிறதில்ல, நமக்கு பணமும் கிடைக்க போகிறதில்ல. நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் உங்களை வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் வச்சுருக்கிற ஒரு வேலையை வந்து நம்ம ஏன் வெறுக்கணும்? அதில் வந்து உங்களுக்கு வேறு எந்த சந்தோஷமே கிடைக்கலையா? நீங்கள் ஃபாரினில் இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் லைஃப் இல்லை, எந்த லைஃப்பும் இல்லாமல் வெறும் ஃபேமிலின்னு வாழ்கிறவங்க தான் இந்த மாதிரி ப்ரெஷருக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஸோ உங்களோட லைஃப், உங்களுக்கும் லைஃப் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு நான் வந்து பர்சனலாக நான் வந்து இன்னொரு ஃபேமிலி வச்சுக்க போகிறேன், நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்றதை இங்கே சொல்ல வரல. நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். நம்மளோட ஃபேமிலி இங்கே இருக்காங்க, லாங் டிஸ்டன்ஸில் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயங்களை, உரங்களை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்கக்கிட்ட ஒரு வீடியோ கால் பேசுகிறதா இருக்கலாம், ஒரு சந்தோஷமாக மூமெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். அந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு உறவு முறையை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் இங்கே ஒரு சோஷியல் லைஃப் நம்ம இருக்கலாம். நம்ம வந்து வெளியில் போய் நம்மளுக்குன்னு ஒரு நட்பு வட்டாரத்தை வச்சுக்கலாம். வேலை பிடிச்சா சந்தோஷமாக அதை செய்யலாம். சப்போஸ் வேலை சுத்தமாக பிடிக்கலங்க அப்படின்ற ஒரு நேரத்தில் வந்து வேறு விதமான உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்களை வந்து ஒரு சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் ஈடுபடலாம். இப்படி உங்கள் லைஃப்பை நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுருக்கும் போது யூ வில் நாட் ஃபீல் லைக் ஐம் சாக்ரிஃபைசிங், இதை நான் என்னுடைய ஃபேமிலிக்காக மட்டுமே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற உணர்வு வராது. இந்த உணர்வை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து தீனி போட்டு வளர்க்கும் போது ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் அதில் ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்களை அறியாமல் அந்த எல்லா ப்ரெஷரையும் தூக்கி அவங்க மேலே, உங்கள் ஃபேமிலி மேலே போட்டுருவீங்க. அதனால் அவங்க நிலை குலைஞ்சி போயிடுறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தப்பு இங்கே நடக்குது. நம்ம வந்து இங்கே நான் தான் கஷ்டப்பட்டுட்டு போயிட்டுருக்கிறேன், அவங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் நீங்கள் இருக்கலாம். பட் அது நிஜம் கிடையாது.
உங்களுடைய ஆப்சன்ஸில் அந்த உங்களோட மனைவியாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு அப்பா இல்லாமல் ஒரு குழந்தை வளருது அப்படிங்கிறது வந்து அவங்களுமே அது செய்கிற ஒரு சாக்ரிஃபைஸ் தான்றதையும் நம்ம உணரணும். இன்றைக்கி அவங்க வந்து சிங்கிள் ஹேண்டடாக அவங்களுடைய அம்மாவோட ஹெல்ப்போடையோ இல்லைனா ஒரு மாமியாரோட ஹெல்ப்போடையோ அந்த குடும்பத்தை அவங்க இன்றைக்கி நடத்திட்டு வராங்கன்றத ஒரு மரியாதை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் போன உடனே நம்மளே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலான்னு போகிறோம், வந்த உடனே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு எடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டே இன்றைக்கி வந்து வரணுமா ஃபேமிலிக்குன்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிற பெண்கள் வந்து நம்ம வந்து நிறுத்த முடியாது இந்த விஷயங்கள். ஏன்னா இத்தனை நாள் எனக்கு சப்போர்ட் இல்லை, ஸோ நான் உங்ககிட்ட தானே பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெண்ட் அவுட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களோட காதுகளை திறந்து வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கோவப்படாமல் அதை நீங்கள் ஒரு 2 நாள் காது கொடுத்து கேட்டால் கூட போதும். அவங்களுடைய அங்கலாய்ப்புகள், அவங்களுடைய கம்ப்ளைனிங் டெண்டன்சி குறைஞ்சிரும். முதல்ல எடுத்த உடனே என்னை விட மாட்டியா, நான் தனியாக போய் படுத்துக்கிறேன், நிம்மதியாக இருக்க விடு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்ல அவங்க வந்து திரும்ப திரும்ப உங்கள் பின்னாடியே வந்து உங்களை வந்து நேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆண்கள் வந்து புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம இவ்வளோ தூரம் கழிச்சு இங்கே வந்திருந்தால் கூட கொஞ்ச நாளைக்கு அவங்க இவ்வளோ நாள் தனியாக இருந்த ஒரு வேதனை நம்ம மேலே தான் இறக்கி வைப்பாங்க. அதை கொஞ்ச நாள் நம்ம கேட்டுக்கலான்ற ஒரு டெண்டன்சி இருக்கணும். ப்ளஸ் நீங்களுமே உங்களுடைய விஷயத்தை வந்து ஓப்பன் அப் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து குவான்டிட்டி டைம் இருக்காது, குவாலிட்டி டைம் தான் இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து பெஸ்ட்டாக ஹாப்பியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேமிலியோட அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஒழிய அந்த 4 மாதத்தில் நான் எல்லாத்தையும் மாற்றி திருப்பி போட்டுற போகிறேன், அந்த 1 மாதத்தில் இவங்களோட ஹேபிட்டெல்லாம் நான் மாற்றிட போகிறேன், அவங்கள சரி பண்ணுறது, இவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னும் இதை செய்யாதன்னு சொல்கிறது, இந்த கண்ட்ரோலிங் டெண்டன்சியை தயவு செஞ்சு விட்டுட்டு அவங்க எந்த போக்கில் போகிறாங்கன்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஃபீட்பேக் அப்படிங்கிறத ஒரு அன்பான ஒரு விஷயத்தில் தோச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணுற தவறையும் அவங்க உணர்வாங்க. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோலிங் டெண்டன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்குமே வந்து பிடிக்காமல் போயிடும். அந்த பிடிக்காமல் போகிறதுன்றது உங்களையும் மனசில் தாக்கி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்திடும். ஸோ இந்த பதிவு மூலமாக லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நிறையா வந்து இது நான் அப்பாக்கள்னு பர்டிகுலராக சொல்கிறது வந்து மோர் தென் விமன், மென் ஆர் லாங் டிஸ்டன்ஸில் போய் நிறையா சம்பாதிச்சுட்டு அவங்க ஃபேமிலிக்காக இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இன்றைக்கி வந்து நிறையா குடும்பங்கள் வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான இருக்கிறவங்க வந்து இப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு மைண்ட் செட்டை இந்த பதிவு மூலமாக நீங்கள் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் தான், பட் இதனால் நீங்கள் இழக்க போகிற விஷயங்கள் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த பதிவுலாம் வந்து நான் பேசுகிறதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் எடுத்து உங்களுக்கு நான் வந்து பதிவாகவே கொடுக்குறேன். இதனால் இன்றைக்கி வந்து டீரெயிலான குடும்பங்கள் எவ்வளவோ இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மனப்பாங்க, நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன், என் குழந்தைய படிக்கணும் தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி அதனால் இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் சில நேரங்கள் தற்கொலைக்கு கூட பண்ணிக்கிற பிள்ளைகள் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வாட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் ஏர்னிங் அப்ராட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது இந்த ஆரோக்கியமான மனநிலைமையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உங்களுடைய உறவை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதுவுமே கண்டுக்கக்கூடாது அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக நிறைய இன்றைக்கி வந்து வர்ச்சுவல் கம்யூனிகேஷன்ஸ் வந்தாச்சு, எப்படி இதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்றைக்கி இருக்குது. ஸோ உறவு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பணத்தை விட டயத்தை விட ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸோ அதற்கு பாதுகாக்கிறதுக்கான விஷயமான ஒரு ஆரோக்கியமான மனநிலைமையை பற்றி தான் நான் இந்த பதிவில் பேசியிருக்கேன். ஸோ இந்த பதிவு கொஞ்சம் ஒரு ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களால் இதை ரெசனேட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு பதிவில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.